ஐயாத்தி, இது என்ன கூத்தா இருக்கு? ஊரில் உள்ள பிள்ளைங்கெல்லாம் காலங்காத்தாலையில் எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு கூழு கட்டியை போட்டு கரைச்சி குண்டாவெளியை குடிச்சுப்புட்டு கூடையும் மம்பட்டியும் எடுத்துக்கிட்டு கொள்ளைக்காட்டு பக்கம் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் வெறும் வேப்பம்பழமாக பழுத்து கொட்டி கிடக்கு, இழுப்ப மரத்தில் வெறும் இழுப்பங்கொட்டையாக பழுத்து கொட்டி கிடக்கு. இந்த வீட்டு பையன் என்னடானா 9 மணி வரைக்கும் கொண்டியில் வெயில் இருக்கிற வரைக்கும் குப்பரை வச்சுக்கும் கிடந்தா இந்த வீடு விடியுமா? இதை நம்ம சொல்ல போனோம்னா என்ன சொல்கிறாளுக? இந்த கிளவி வாங்கி தச்சு வச்சாலும் தருப்புருங்கும், மூட்டி வச்சாலும் முணுமுணுங்கம்னு சொல்லி நம்மளை தேர்ந்துட்டுறாளுக. நம்ம பாட்டுக்கும் செவனேன்னு ஒரு மூளையில் கிடக்க முடியுதா? இந்த வீட்டில் நடக்கிற அட்டூழியமெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? இந்த வீட்டு மகராசி காலங்காத்தாலையில் டிவி போட்டியை போட்டு வச்சுட்டு ஈன்னு பல்ல காட்டிக்கு இருக்கிறா. மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஃபோனை எடுத்து வச்சுக்கும் யாராருக்கிட்டையெல்லாம் உட்காந்து பேசிக்கி இருக்கிறா. இதையெல்லாம் நம்ம சொல்ல போனோம்னாக்க கம்படத்துக்கு அடிக்க வருவாங்க. நமக்கு இது தேவையா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேப்பம்பழம் பிறக்கவும் புளியம்பழம் பிறக்கவும் இழுப்பம்பழம் பிறக்கவுமா ஓடிட்டு இருந்தோம். இப்போ அந்த கதையை சொன்னோம்னாக்க அது அந்த காலம், இது இந்த காலம். நாம் என்னத்தை சொல்கிறது? எதுவுமே சொல்ல முடியாது. செவனேன்னு நடக்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதேன். இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமையாக இருந்தானா அந்த கதையாக இருக்குது. என்ன செய்ய முடியும்? நாமளும் ஊரோட ஒத்து வேடிக்கை பார்த்துட்டு போவோம்.